உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது உலகளவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமிழைந்த நகரங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றின தான் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதாவது டாம் டிராஃபிக் இண்டெக்ஸ் இந்த நிறுவனம் தான் உலக நாடுகளில் இருக்க நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அவங்க எதை வச்சு இந்த அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நகரத்துக்குள்ளார குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அப்புறம் அங்கே போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு சதவீதம் இருக்குது, இதனால ஒரு பயணி வருஷத்துக்கு எவ்வளவு மணி நேரம் டிராஃபிக்லேயே கழிக்கிறாரு, இதெல்லாம் கணக்கு போட்டு அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க. போன 2024 வருஷம் இவங்க 62 நாடுகளில் இருக்கிற 500 நகரங்களில் ஆய்வு செஞ்சு அறிக்கை ஒன்று வெளியிட்டுக்கிறாங்க. அதில் உலகளவில் முதல் 5 இடம் பிடிச்சிருக்க நகரங்கள் எதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த முதல் 5 இடத்துக்குள்ளாரியே நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு 3 நகரம் இருக்குன்னு சொல்லுறது தான் ஹைலைட்டு. சரி, முதலிடம் பிடிச்சிருக்க நகரம் எது தெரியுமா? பேரன்குவிலா. கொலம்பியா நாட்டில் இருக்கிற ஒரு துறைமுக நகரம் தான் இந்த பேரன்குவிலா. இங்கே இந்த நகரத்துக்குள்ளார 10 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? 36 நிமிஷம் 6 வினாடி. இது போக்குவரத்து நெரிசல் 45% இருக்கும்போது இவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். இதனால் ஒரு பயணி ஒரு வருஷத்துக்கு 130 மணி நேரத்தை டிராஃபிக்லேயே செலவு பண்ணுறாராம். அடுத்து 2வது இடம் பிடிச்சிக்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு நகரம் தான். மேற்குவங்க மாநில தலைநகரான கொல்கத்தா தான் இந்த நகரம். இந்த நகரத்துக்குள்ள ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறதுக்கு ஆகிற நேரம் 34 நிமிஷம் 33 செகண்டு. இது போக்குவரத்து நெரிசல் 32% இருக்கும்போது இவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். இதனால் ஒரு பயணி வருஷத்துக்கு 110 மணி நேரத்தை டிராஃபிக்லேயே கழிக்கிறாராம். அடுத்து 3வது இடம் பிடிச்சிருக்கட்டும் நம்ம இந்தியாவில் ஒரு நகரம் தாங்க. அந்த நகரம் வேறு எதுவும் இல்லை, கர்நாடக தலைநகரான பெங்களூர் தான். ஐடி கம்பெனி அதிக நிறைஞ்ச இந்த நகரத்துக்குள்ளார ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறதுக்கு ஆகிற நேரம் 34 நிமிஷம் 10 செகண்டு. இது போன வருஷத்தை விட 50 செகண்ட் அதிகமாயிருச்சான். இது போக்குவரத்து நெரிசல் 38% இருக்கும்போது இவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். இதனால் ஒரு பயணி வருஷத்துக்கு 117 மணி நேரத்தை டிராஃபிக்லேயே செலவு பண்ணுறாராம். அடுத்து 4வது இடம் பிடிச்சிருக்கிறதும் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சிட்டி தான். அது வேறு எந்த சிட்டியில்? புனே. இந்த புனே சிட்டிக்குள்ளார ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தூரத்தையும் கடக்கிறதுக்கு ஆகிற நேரம் 33 நிமிஷம் 22 வினாடி. இது போக்குவரத்து நெரிசல் 34% இருக்கும்போது இவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். இதனால் ஒரு பயணி வருஷத்துக்கு 108 மணி நேரத்தை இந்த போக்குவரத்து நெரிசல்லையே கழிக்க வேண்டியதாக போதும். அடுத்து 5வது இடம் பிடிச்சிருக்கிற நகரம் யுனைடெட் கிங்டம். யூகேவோட தலைநகரான லண்டன் தான். இந்த லண்டன் நகரத்துக்குள்ளார ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தூரத்தையும் கடக்கிறதுக்கு ஆகிற நேரம் 33 நிமிஷம் 17 வினாடி. இது போக்குவரத்து நெரிசல் 32% இருக்கும்போது இவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். இதனால் ஒரு பயணி வருஷத்துக்கு 113 மணி நேரம் டிராஃபிக்லேயே செலவு பண்ணுறாராம். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னைலாம் இந்த லிஸ்ட்டில் வரவே இல்லைன்னு கேட்குறீங்களா? சென்னையும் வந்திருக்குது. என்ன அது 31வது இடத்துல இருக்குது. 31வது இடம் பிடிச்சிருக்க சென்னையிலேயே டிராஃபிக் எந்த அளவு இருக்குன்ட்டு போனவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் முதலான எனக்கு பிடிச்சிருக்க இந்த நகரத்தெல்லாம் சொல்லவா வேணும். இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மீண்டும் அடுத்த நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். பபாய்.